அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற கட்சி மாநில தலைவர் வாசல் பரிமளம். இன்றைய நிகழ்ச்சி என்னன்னா மிகவும் கவலை அளிக்கிறது. தமிழகத்தில் நடக்கின்ற சில நடைமுறைகள், குறிப்பாக மயிலாடுதுறை காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது சட்டப்படி. ஏன்னா அந்த வயசு, அந்த பொண்ணுக்கு வயசு வந்து 13 இருந்து காதலிக்கிறார் ஒரு கொத்தனார். அவருக்கு வயசு 18-19 இருக்கும்னு நினைக்கிறேன். 13 வந்து காதலிக்கிறாரு. அந்த காதல்னு சொல்றாங்க. இது இந்த அரசு கண்டுகொள்ளல. குழந்தை அது 13 வயசு, இன்னைக்கு இப்பதான் வந்து 16 வயசு 17 வயசு ஆகுது. அது குழந்தை. குழந்தைக்கு என்ன சாப்பிடணும் என்ன தீங்கணும்னு தெரியாது. அது சொல்லிடுவாங்க, அதாவது பருவம் அடைஞ்சிச்சு அப்படின்னா. ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா அப்படிலாம் சொல்லல. 18 வயசு நிறைந்த பிறகு அது ஒரு பெண்ணாக பார்க்கப்படுகிறது. அது வரைக்கும் அது குழந்தைதான். இப்ப இந்த குழந்தை பிரச்சனை வந்து சிம்பிளா ஊருக்குள்ளே எல்லாரும் பேசி முடிச்சிருக்கலாம். பேசி முடிச்சிருந்தோம்னா ஈஸியா போயிருக்கும். அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி, எப்ப அது குழந்தைப்பா, அது வந்து பெருசான பிறகு பார்த்துக்கலாம், இந்த விஷயத்தை விடுங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா காவல்துறையாவது அந்த தம்பி மேல ஒரு போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருந்தா இந்த 2 உயிர் தப்பு இருக்கும். அதுக்கப்புறம் சட்டம் நிறைய பேசலாம், நிறைய செய்யலாம். இந்த 2 உயிர், அந்த 2 குடும்பத்துக்கும் பேரிழப்பு. இந்த 2 உயிருமே பேரிழப்பு. இதுல நம்ம சில கட்சிக்காரர்கள், அவங்க சமுதாய தலைவர்கள் எல்லாம் போய் அதை ஊதி ரொம்ப பெருசாகிட்டாங்க. இப்ப கடைசியா என்ன ஆச்சுன்னா 2 பேருமே மரணம் அடைஞ்சாச்சு. அது தற்கொலையா இல்ல கொலையா அப்படின்ற ஒரு டிசைடிங் பண்றதுக்குள்ள கட்சிக்காரர்கள் பல பேர் அது வந்து கொலைதான் அப்படின்னு இந்த சைடுல இருந்து ஒரு 50 பேர் அவங்க வீட்டை போய் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அந்த சைடுல இருந்து 2-3 பேர், இவங்க எத்தனை பேரும் அவங்களும் வந்து இவங்களை அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானதுதான். வலிமையா இருக்கிறோன்றதுனால சட்டத்தை மீறி யாருமே எதுவும் செய்யக்கூடாது. வலிமை எல்லாருக்கும் இருக்கும், எல்லா கட்சிக்கும் இருக்கும், எல்லா சமூகத்துக்கும் வலிமை இருக்கும். இதுல கட்சிக்காரர்கள், தலைவர்கள், அதாவது சாதி சங்க தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்க போய் சமாதானம் பண்ணணும். எப்ப இது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ ஒரு கொத்தனால அந்த புள்ள படிக்கணும், அந்த புள்ள படிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு காலங்கள் இருக்கு. ஒரு பெண் பிள்ளையோ ஒரு குழந்தைய ஒருத்தவங்க ஒரு பேரண்ட்ஸ் பெற்றுக்கிறாங்கன்னா அது வந்து அப்படியே வளர்ந்துறது கிடையாது. எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு பிரச்சனை இருக்கிறதோ அந்த குழந்தைகளை அவங்க வந்து கஷ்டப்பட்டு, எல்லா சமுதாயத்திலுமே குழந்தைகள் வளர்த்து ஈஸி கிடையாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணின் பிறகு இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது அவங்களுடைய வளர்ப்புல, தாய்தோப்பனுடைய அம்மா அப்பா வளர்ப்புல வந்து அது நல்லதாவது கெட்டதாவது 2வது பிரச்சனைன்னு வரும்போது பெரியவர்கள் என்ன செய்யணும்னா அங்க போய் உட்கார்ந்து பேசி சமாதானம் பண்ணணும். நீ கட்டையில வெட்டு அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்கு. கட்டுப்படலாம் வெட்டு. என்ன வெட்டுனா என்ன ஆகும்? சட்டம் தண்டிக்கும், அந்த குடும்பம் வீணா போயிடும். இது என்ன வெட்டு கொட்டு? இதுவும் ஜனநாயக நாடு. இன்னைக்கு சட்டம், அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் என்ன சொல்லுது? அதாவது வந்து எஸ்சி எஸ்டிக்கும் எம்பிசி பிசி போன்ற அனைத்து சமுதாயத்துக்கும் கொஞ்சம் மேல வர்றதுக்கு அவங்களுக்கு சலுகை கொடுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த சலுகையை பயன்படுத்தி நம்ம மேல வளர்ந்ததே தவிர அந்த சலுகையை தவற பயன்படுத்த, எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி அந்த சலுகையை வந்து தவற பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு காரணமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த சாதி சங்க தலைவர்கள், சாதியை சார்ந்த கட்சிகள். இப்போ தலைவர் திருமாவளவனுக்கு 2009 நாங்க 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஜெயிக்க வச்சோம். எனக்கு ஒரு குரு இருந்தாரு, வன்னியர் சங்க தலைவர். அவருடைய கீழே நான் வந்து மாநில பொதுச் செயலாளர் உபேந்திர குணபாலன், மணிவண்ணன். தலைவர் திருமாவளவனுக்கு அவர் நல்லா தெரியும். இந்த கடந்த முறை எலெக்ஷனோட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களோடு சேர்ந்து அதாவது விடுதலை சிறுத்தையை ஜெயிக்க வச்சு முக்கிய பங்கு அவருக்கு. இப்ப இருக்கிற அமைச்சர் வன்னிய அரசுக்கு வானூர் தொகுதியில என் நண்பரோட நான் போய் 5 நாள் வேலை செஞ்சவங்க அவர் ஜெயிக்கணும்ட்டு. அதே போல இந்த வேலையும் பாத்தீங்கன்னா திண்டிவனத்துல சொத்து வாக்குறதான் ஜெயிச்சாரு. அது என்ன விடுதலை சிறுத்தை ஓட்டு மட்டும் போய் ஜெயிச்சிட்டாரா? பொதுவா தலைவர்கள் சமாதானப்படுத்தணும். ஊதி பெருசாகக்கூடாது பிரச்சனை. அதாவது ஒரு குடும்பத்துல பாதிக்கப்பட்டா 2 குடும்பமே சிறுமையில பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த யாருமே வாய திறக்கல, அரசு வாய திறக்கல. இதை வந்து ஒரு சமாதானம் பண்றதுக்கு இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ஒரு 100 பேர் அங்க போய் அணிவகுப்பு. அப்ப என்ன ஆகும்? அந்த குடும்பத்துல 2 பேருக்கும் பதட்டமாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாரு எப்போது நம்மளுக்கு தாக்க வருவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ஊதி பெருசானவங்க எல்லாம் போய் நிப்பாங்களா? கூட நிக்க முடியாது.
நாளைக்கு பிரச்சனைனா அங்கே ஊதிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். இது தவிர வேற எதுவும் அவங்களால செய்ய முடியாது. சட்டம் கடமையை செய்யும். அதனால இந்த சாதி சங்க தலைவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயா இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காரு, ஏர்போர்ட் மூர்த்தி, அந்த இந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து இந்த விழுப்புரத்து, அதாவது வந்து இந்த வட மாவட்டத்துல ஒரு 15 மாவட்டத்துல மட்டும் இந்த பிரச்சனை வந்து வளர்ந்துட்டே இருக்கு. அதனால இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இந்தியா லெவல்ல பப்ளிசிட்டியான ஒரு கட்சி. இது மென்மேலும் வளரணும்னா எல்லாரையும் அனுசரிச்சுதான் போகணும். ஏதோ என்ன இருக்கு, சாதி இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்புறம் திருப்பி சாதி சாதினியா சொல்றீங்க? சாதிதான் இல்லைன்னு ஆயிப்போச்சு, எத்தனையோ காலம் ஆயிடுச்சு. நீங்க எத்தனையோ பேர் ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, பெரிய செல்வந்தரா இருக்காங்க, அவங்களாம் வளரலையா? எதுக்கு ஒரு மக்கள் ஒரு சமுதாயத்தை வளர விடாமல் தடுப்பது இருக்கிறது? அதாவது உங்க கட்சியில வந்து அனைத்து சமுதாயக்காரர்களும் இருக்காங்க. எங்க கட்சியில பாத்தீங்கன்னா எங்களோட கட்சி விவசாயிகளுடைய வளர்ச்சி கட்சி தான். இதுல சாதி சமுதாயம் எதுவுமே கிடையாது. இந்த பாருங்க, இந்த ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் நம்ம அதாவது வந்து கட்சி தலைவருடைய பேரு போட்டோ எல்லாம் போட்டு அவர் வந்து ரொம்ப பெருமதிப்பா எங்களை கூப்பிட்டு வரவேற்பு கொடுத்து அது எல்லாமே செஞ்சாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எல்லாமே செய்யறோம். இதை விட்டுட்டு சும்மா நானும் தலைவர், நானும் சாதி சபை தலைவர், இதுக்கு சாதி தான் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இல்ல இன்னும் எவ்வளவு காலம் சாதியை சொல்லி வந்து கட்சியை வளர்க்கறது? கட்சியை வளர்க்கறதுக்கு நல்லது செஞ்சா போதும். கட்சியில தன்னுடைய அடிமட்ட தொண்டனுக்கும் வளர்ச்சியாக இருக்கு, வளர்ச்சி அடைவதற்கு நிறைய ஆலோசனை சொல்லுங்க, நிறைய ஆலோசனை இருக்கு. இது போய் சண்டை போடுறது, அவனை விட்டு இவனை கட்டு இவனை தூக்குன்னா திருப்பி எடு, இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு தேவையான வார்த்தைகள் கிடையாது. அவன் அடிச்சா அடிப்பான், இவன் அடிச்சா அடிப்பான். மீண்டும் பிரச்சனை தானே வளர்ந்துட்டு போவோம். பிரச்சனை இல்லாம வாழ்வதற்கு இனிமேலாவது இந்த சமுதாயத்தை பகடையாக பயன்படுத்தாதீங்க. எல்லா சமுதாயமும் நீங்க வளர்ச்சிகள் வந்துருச்சு, எல்லா சமுதாயத்துக்கும் நீங்க அறிவு வந்துருச்சு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் சட்டம் தெரியும். கட்டு வெட்டுன்னு என்ன அர்த்தம்? ஏன் வார்த்தை சொல்றீங்க? ஒரு தமிழ் அசிங்கமா பேசுறான், பேசினா ஒரு மன்னிப்பு கேட்கிறான். இதெல்லாம் அவனுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்றாலும் யாரு பாதிக்கப்பட்டானோ, இதனால யாரு பாதிக்கப்படுறானோ அவன் ஒரு கட்சி கட்டிட்டு நிற்பான். சில விஷயங்கள் பெண் பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு பையனுக்கும் தெரியாது. அதுவே பையன் எல்லாமே மெச்சூர்னு நான் சொல்ல வரல. பையன் வந்து ஆசைப்படுறான்னா அந்த அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு. அது வந்து நான் சாதி ரீதியா சொல்லல, ஒரு படிப்பு தகுதி, படித்தது ஒரு பெண்ணை பெற்று தன் பெண் கொள்கை கடைசி வரைக்கும் கண்முறையாம வாழ வைக்கணும் தான் அவனுடைய லைஃபை தியாகம் பண்ணி வளர்க்குறான் அந்த பொண்ணை. அது எந்த சமுதாயத்துக்கு பொண்ணா இருந்தாலும் சரி, நான் ஒண்ணு சொல்ல, எந்த சமுதாய பொண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணை ஒருவன் காதலிக்கிறான்னா அவனுக்கு ஒரு சில தகுதிகள் வேணும், ஒழுக்கம் இருக்கணும், அவனுக்கு படிப்பு. இந்த பொண்ணுக்கு ஈக்குவலா படிப்பு. ஒரு டாக்டர் பொண்ணை போய் ஒரு பெரிய நான் லவ் பண்ணிட்டேன் எனக்கு கட்டி கொடுப்பாங்களா? எந்த சமுதாயமா இருக்கட்டும், எல்லா சமுதாயத்திலும் வெட்டான். இனி உனக்கு தகுதி இருக்குது, அது சாதியில கிடையாது. இதை வந்து சாதியா மாத்திடுவோம். நம்ம ஏன் சாதியா மாத்தணும்? ஒரே சமுதாயம், ரெட்டியார் சமுதாயமோ கவுண்டர் சமுதாயமோ தேவர் சமுதாயமோ யாரா இருந்தாலும் அவங்க வீட்டுல அவங்க தகுதி பாக்குறான். நான் வந்து லவ் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு லவ் பண்றதே கிடையாது, பண்ண வைக்கிறது ஒண்ணு. இன்னொரு பணம் வெட்ட முடியுமா? ஒரு டாக்டர் பொண்ணு, ஒரு ஐஏஎஸ் பொண்ணு, ஒரு ஐபிஎஸ் பொண்ணு இருக்கு, அது எந்த சமுதாயமா இருக்கட்டும். ஒரு சாதாரண ஒரு கொத்தனாருன்னு தாழ்ந்தவங்க கிடையாது. அவங்களோட குவாலிட்டி எவ்வளவுதானே அவங்க பார்ப்பாங்க. என் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும், என் பொண்ணுக்கு வந்து ஐஏஎஸ் மாப்பிள்ள தான் வேணும், பார்க்கறது என்ன தப்பு? அதனால சட்டத்துக்கு உட்பட்டு இனி ஒரு காலங்களிலாவது சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பெரியவர்கள் மக்களை அரவணைத்து அவங்களை நல்வழி காட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.